வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. போன வீடியோவில் ஒரு வசனம் சொல்லியிருந்தேன், டயலாக் மாதிரி. என்னென்னா, நீங்கள் சைவ படையல் போட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு அப்படியே உட்காண்ட்ருப்பாங்களாம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. படைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த அம்மா உட்காண்ட்ருப்பாங்க. நீங்கள் படைச்சிட்டு அந்த அம்மாக்கிட்ட எடுத்து வச்சுட்டு நீங்கள் போகலாம். ஆனால் அதுவே அசைவ படையல் போடுறீங்க அப்படின்னா அந்த கோயில் எல்லைக்குள்ளே நிறைய பேர் வந்துங்க கறிசோறு அன்னதானம் போடுவாங்க. கோயில் நிர்வாகம் சார்பாக போட மாட்டாங்க. நிறைய பேர் வேண்டிப்பாங்க, இது மாதிரி இது நடந்தால் அது செய்கிறேன் தாயேன்னு வேண்டும்போது அவங்களால முடிஞ்சது கோழி கறியோ இல்லை ஆட்டுக்கறியோ எதுவாக இருந்தாலும் கறிசோறு அன்னதானம் போடுவாங்க. அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட அந்த அம்மா எப்படி வருவாளாம், அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு ரூபம் கொண்டு அந்த இடத்துல போய் அந்த சாப்பாடு அப்படி முண்டியடித்து அந்த அம்மா வாங்கி சாப்பிடுவாளாம். அப்படி அந்த அம்மாவுக்கு கறி பிடிக்கணும் போது நம்ம ஏங்க சைவம் போடணும்? அந்த அம்மாவுக்கே அதுதான் பிடிக்கணும் போது நீங்கள் பிடிச்சி ஒரு விஷயத்தை பிடிச்சி அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பொருள் எடுத்து போய் நீட்டும் போது அவங்களுக்கு அவ்வளோ அதை அதீத விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க, நம்ம வேண்டியதை தருவாங்க. அது மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச அசைவத்தை படையலாக போட்டுட்டு நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குங்க அந்த அம்மாட்ட. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, மனிதர்களே பலவிதம். சில பேருக்குங்க தயிர் சாதம் பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு சைவமாக இருக்கிறவங்க கிட்ட பிரியாணியை நீட்டினோம்னா அவங்களுக்கு அது அந்த ஸ்மெல் கூட பிடிக்காது. ஆனால் இதுவே அசைவ பிரியர் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் தயிர் சாதத்தை நீட்டினா அவங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதுமாதிரி மனிதர்கள் பலவிதமாக இருக்கும்போது தெய்வங்களுக்கு எது பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சு நம்மளுக்கு அவங்களுக்கு படையல் போடும்போது நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பாங்கங்க. இதில் ஏதாவது